ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு நல்ல செய்தி நாளை கேட்பாய். நீ எதை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டு இது கிடைக்குமா கிடைக்குமா என்று மனதால் யாரிடமும் சொல்ல முடியாமல் தனியாக புலம்பிக் கொண்டு தனியாக அழுது கொண்டு நீ இருக்கிறாயோ, அந்த விஷயத்தை நீ சந்தோஷமாக பார்ப்பாய். கவலைப்படாதே. உன்னுடைய ஆசைகள் என்னவென்று இங்கு நான் அறிவேன். உன்னுடைய அம்மா நான் இருக்கும் வரை நீ எந்த ஒரு சிறு விஷயத்திற்காகவும் கலங்க வேண்டியது இல்லவே இல்லை. கலங்காமல் நிம்மதியாக இருந்தால் அனைத்துமே உனக்கு பிடித்தது போல் நடக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்பட்டால் என்ன செய்ய முடியும்? இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நினைக்க வேண்டும் அல்லவா? சிறு விஷயத்திற்காக உன்னையே நீ கொடுமை செய்து கொண்டு இருக்கிறாய். மற்றவர்கள்தான் கொடுமைப்படுத்துவார்கள், ஆனால் நீயே உன்னை கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். சாப்பிடாமல் தூங்காமல் எந்த ஒரு செயலிலும் ஆர்வமில்லாமல் தனியாக இருப்பது, தனியாக உட்கார்ந்து அழுவது, முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு நேராக அமர்ந்து உன்னை நீயே திட்டிக் கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறாய். இது அனைத்தும் தேவையில்லாத ஒன்று. உன் வாழ்க்கைக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன். செய்து தர நான் இருக்கிறேன். உன்னுடன் பேச நான் இருக்கிறேன். உனக்கு எப்பொழுதெல்லாம் கவலையாக இருக்கிறதோ, எப்பொழுது எல்லாம் யாருடனாவது பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ, அப்பொழுது என்னிடம் வந்து பேசு. என் கண்ணை பார்த்து பேசு. நிச்சயமாக நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ அதற்கான பதில் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை. நீ தைரியமான குழந்தை. எப்பொழுதுமே தைரியமாகத்தான் இருக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயத்தில் எவ்வளவு தைரியமாக முடிவெடுத்து அவர்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை சொல்கிறாய். அதே போல உன் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் தைரியமாக நின்று எதிர்த்து நின்று போராடி நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டாம். உனக்காக நான் இருக்கிறேன். நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது தப்பாக நடந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடும் தைரியத்தை உருவாக்கிக்கொள். எல்லாம் நல்லதே நடக்கும். உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.